கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா அவங்க போலீஸ் ஆஃபீஸர் வந்து சில பேருக்கு தெரியும். அவங்களுக்குள்ளே மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் வந்து சில பேருக்கு தெரியாதனால அது கன்ஃபியூஷன் வந்து கடைசியா ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் வந்து ஒரு இன்னொருத்தர் ஹெட் கான்செப்ட்ல மற்றபடி ஓகே ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, மற்றபடி ஒன்றுமே இல்லை சொல்லிக்கிறது. ஏதோ வந்து இந்த வருஷம் வந்துக்குது ஏதோ அனலி அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அடுத்த வாரம் ஜனநாயகம் வருது அப்படிங்கும் போது அப்படி உண்மை இல்லையா, ட்ரை பண்ணியிருக்காங்க. நானும் மாதம் யார் டைரக்டர் சூப்பர் தினேஷ் ஜெனா ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. அடுத்து என்ன காட்சின்றது நிச்சயமாக யோசனை பண்ணி. கிளைமேக்ஸ் சூப்பர். கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கல. ஏதோ ஒரு பொருள் காணாங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏதோ ஒரு பையன்னு சொன்னாங்க. அந்த பையில் அந்த பொருள் வந்து கொஞ்சம் நல்லா டச் பண்ணுற மாதிரி பர்சன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் சார். ஆல்ரெடி ப்ரொடியூசர் கதையை ஓப்பன் பண்ணிட்டாங்க சார். நான் ஒரு டைரக்டராக கதையை எங்கேயும் சொல்லக்கூடாது, நமக்கு அதுதான் எண்ட் ஆஃப் த டே. நம்ம ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் வார்த்தை கட்டுப்பட்டு தான் வேலை செய்யணும். ஸோ அதனால் அவங்க வார்த்தையை கட்டுப்பட்டு நம்ம அவுட்டு முடிச்சு கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு படம் காமிச்சேன், இப்படி தான் மேடம் வந்திருக்கு, எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை, பட் இப்படி வந்திருக்கு, என் படம் ரொம்ப நல்ல படமாக வந்திருக்கணும். கொஞ்சம் சின்ன சின்ன இடங்கள் தான், பட் கதையை நான் எங்கேயும் கெடுக்கலை. ஏதோ படம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு பர்த்டே பார்ட்டி வச்சு ஒரு யதார்த்தமாக ஒரு பார்ட்டி வராங்க. ஒருத்தவங்க மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து வராது எடுத்து அவங்கள யதார்த்தமாக அடிக்கிறாங்க. மிலிட்ரி ஆஃபீஸராக கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா அவங்க போலீஸ் ஆஃபீஸர் வந்து சில பேருக்கு தெரியும். அவங்களுக்குள்ளே மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் வந்து சில பேருக்கு தெரியாதனால அது கன்ஃபியூஷன் வந்து கடைசியாக ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து ஒரு இன்னொருத்தர் ஹெட் கான்செப்டில் பெருமையாக சொல்லி அவங்க வந்து அவங்க போய் பதவி உயருக்காக பண்ணுறாங்க. இப்போ மிலிட்ரி ஆஃபீஸரை பற்றி வேறு துப்பாக்கி மாரி கொஞ்சம் சீன் இருக்குது. துப்பாக்கியில் ஒரு இன்ச்சில் ஒரு பர்சன்ட் எடுத்து இந்த படத்தில் எடுத்தாங்க. துப்பாக்கி மாரி இருக்குது. நல்லா இருந்துச்சு. மாசா இருக்கு. ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா விஜயசாந்தி மேடத்தில் விஜயசாந்தி மேடம் இல்லை அப்படின்ற ஒரு குறையெல்லாம் தீர்ப்பாங்கன்னு சொல்லி தான் நினச்சி வந்தேன். ஆனால் பார்த்தா எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க புதுசா. நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். ட்ரெயிலெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மாசா இருக்கும் அப்படின்ட்டு. எல்லாமே அப்படியே சொதப்பின மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா வருஷம் 2வது நாள் எப்படியா, நேற்று முதல் நாள் ஒரு படத்துக்கு போனேன், ஓகே. 2வது நாள் பார்த்தா ஐயோ அப்படி தான் போயிட்டு இருக்கு. வருஷம் ஃபுல்லாக நம்ம நிறைய படங்கள் பார்த்தாலுமே எந்த படமும் ரசிக்கிற மாதிரி ஒன்றும் பூர்வமாக எதுவுமே இல்லைன்றத ஒரு வருத்தமாக இருக்குது. ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, ஓகே. ஒன் டைம் ஆச்சு. படம் வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த படத்துக்கு இது எப்படி இன்னும் பெட்டராக இருக்கா? ஐயோ அந்த படத்துக்கு எல்லாம் ஸ்ரீகாந்த் கொண்டு நடிச்சாங்களா தானே? ஏங்க அது உடனே கேவலமாக இருக்குங்க, கம்மு இருங்க. இல்லை அந்த கம்பேர் பண்ணும்போது அது ஸ்ரீகாந்த் சார் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது அது எதுவுமே இல்லை. இவங்க வந்து விஜயசாந்தி மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஆனால் வந்து அதுக்கு உண்டான எதுவுமே இல்லைன்றத ஒரு வருத்தமாக இருந்துச்சு. மற்றபடி ஓகே ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, மற்றபடி ஒன்றுமே இல்லை சொல்லிக்கிறது. ஏதோ வந்து இந்த வருஷம் வந்துக்குது ஏதோ அனலி அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அடுத்த வாரம் ஜனநாயகம் வருது அப்படிங்கும் போது அப்படி உண்மை இல்லையா, ட்ரை பண்ணியிருக்காங்க. நானும் மாசா இருக்கு, ஆனால் உண்மையிலே உள் மனசு குத்தினே இருக்குது. உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னு தான் படம் வந்து சுமாராக பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க. பெருசாக சொல்லிக்கிறாலும் ஒன்றுமே இல்லை. ஒன் டைம் ஆச்சு போல். பிரசாத், நான் இங்கே தான் சென்னையில் இருக்கேன். இந்த படம் அனலி படம் பார்க்க வந்திருக்கேன். இன்றைக்கி பார்த்துட்டு முடித்தேன் காலையில் 10 மணி ஷோவில். படம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த காலத்தில் எல்லாருமே இதே மாதிரி கேங்ஸ்டர் படம் வரும், ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக எடுத்தது மீன்ஸ் ஹீரோயின் வந்து பெண், அதாவது சிந்தியா அவங்க நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க தன்னை வெளிப்படுத்தாமையே ஹீரோயிசத்தை காமிச்சிருக்காங்க. ஹீரோயினாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கடைசி வரைக்கும் அவங்க தன் பேர் வரக்கூடாதுன்னு தான் அதில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் எல்லாருமே ஹானர் பண்ணியிருக்காங்க. அதை பொறுத்தவரை அதுவே ஒரு தியாக உணர்ச்சி தான். தன்னுடைய பேர் வெளியே வராமையே சண்டையை போட்டு வெளியே வந்துட்டாங்க. படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா இருக்குது. வில்லன்கள்லாம் அற்புதம், தூள் கிளப்புறாங்க 2 வில்லனுமே. யார் டைரக்டர் சூப்பர். தினேஷ் ஜெனா ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. அடுத்து என்ன காட்சின்றது நிச்சயமாக யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்படி நடக்குமான்னு தெரில, ஆனால் வேறு மாதிரி நடந்திருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக கடைசி வரைக்கும் நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ சஸ்பென்ஸ் லாஸ்ட்டில் தான் தெரியுது அவங்க ஒரு ஆஃபீஸர்ன்றது. அது வரைக்கும் சாதாரண பண்ணால் தான் தன்னை காமிச்சிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அவங்க சொல்லலை, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சொல்லிட்டு போகிறாங்க. அதோட முடியுது படம். ஒருவேளை அடுத்த படம் கூட வரும் போல இருக்கு. அத்தியாயம் 2ன்னு போட்டிருக்காங்க லாஸ்ட்டில். வந்தால் அதுவும் நல்லாயிருக்கும். மொத்தத்தில் எல்லாருக்குமே என்னுடைய அன்பான பாராட்டுகள். படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும், டைரக்டருக்கு, சிந்தியா லூர்து, ஹீரோயினுக்கு, எல்லாருக்குமே ஓகே. மாதிரி போர் அடிக்காமல் முதல்ல வந்து ஆரம்பித்து கடைசி வரைக்குமே திரைக்கு அதாவது சீட்டுக்கு முன்னாடி வந்து பார்க்குற மாதிரி என்னங்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் அந்த நம்ம இதில் கண்டெய்னர் இதில் மட்டும் கொஞ்சம் இது பண்ணி தான் நல்லா இருக்கும். அது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சூப்பர். கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கல. ஏதோ ஒரு பொருள் காணாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு பையன்னு சொன்னாங்க. அந்த பையில் அந்த பொருள் வந்து கொஞ்சம் நல்லா டச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆமாம், நல்லா பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. அது நம்ம சொல்ல முடியாது. ஜனநாயகன் வந்து
பிடிச்சிருக்கு டேரக்டர் ஃபர்ஸ்ட் படம் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு சார். எடிட்டருக்கு எல்லாம் ஃபஸ்ட் படம். எடிட்டர் ஜெகன் சக்கரவர்த்தி அது நல்லா பண்ணியிருக்கா. அப்படி இங்கே வந்து அவங்கள காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு புஷ் பண்ணுவாங்க. பிடிச்சிட்டு இருக்க 5 ஃபைட்டர்ஸும் கீழே விழுவாங்க, 5-6 பேரும். ஸோ அங்கேவே அவங்களுடைய ஃபோர்ஸ் என்னன்றதை நான் அங்கே பதிவு பண்ணிட்டேன். அவங்க யார் அப்படிங்கிறத கிளைமேக்ஸில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க ஒரு மிலிட்ரி கமாண்டோ ட்ரைன்டு பர்சன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் சார். ஆல்ரெடி ப்ரொடியூசர் கதையை ஓப்பன் பண்ணிட்டாங்க சார். நான் ஒரு டைரக்டராக கதையை எங்கேயும் சொல்லக்கூடாது, நமக்கு அதுதான் பிளாக்கு சொல்லக்கூடாதுன்னு அவங்க ஓப்பன் பண்ணி 15-20 நாளுக்கு முன்னாடியே போஸ்டர்ஸை போட்டு என்னுடைய கதையை வந்து பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லைங்க. எங்களுக்கு அவங்கள நான் எக்ஸ்ட்ராலாம் பண்ணலை. நான் பண்ண வேண்டிய விஷயத்த அவங்க முழுசாக என்னை பண்ண விடலை. சரி, மொத்தம் போஸ்ட் ப்ரொடக்ஷனே வெறும் 8 நாளில் பண்ணியிருக்கோம். 1.5 மாதம் 2 மாதம் 4 மாதம் உட்காந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஷூட்டிங் பண்ணது 24 நாளில், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணது வெறும் 8 நாளில் தான் பண்ணியிருக்கேன். டிஐ போனது 6 கால் ஷீட் தான் டிஐயே போயிருக்கு. சிஜிக்கு 7 days தான் டைம் கொடுக்கும். அதனால தான் சில ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியாமல் இருக்கும். எல்லாம் மாத கணக்கில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க சிஜி எல்லாம். ஸோ நம்ம வந்து இங்கே வெறும் 7 daysல சிஜி பண்ணியிருக்கோம், டிஐ பண்ணியிருக்கோம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கோம், மிக்சிங் பண்ணி மொத்த அவுட்டையும் 7 daysல கொடுத்துருக்கேன். பிகாஸ் அவங்க டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு டைரக்டரை கூப்பிட்டு அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணாமல் எத்தனை நாளில் படம் முடிப்பீங்க, எப்போ அவுட்டு கொடுப்பீங்கன்னு கேட்காம நான் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். எனக்கு தெரியாது, நான் ரிலீஸ் பண்ணி ஆகணும், நெருக்கடி. எண்ட் ஆஃப் தி டே நம்ம ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் வார்த்தை கட்டுப்பட்டு தான் வேலை செய்யணும். ஸோ அதனால் அவங்க வார்த்தையை கட்டுப்பட்டு நம்ம அவுட்டு முடிச்சு கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு பணம் காமிச்சேன், இப்படி தான் மேடம் வந்திருக்கு, எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை, பட் இப்படி வந்திருக்கு, என் படம் ரொம்ப நல்ல படமாக வந்திருக்கணும், கொஞ்சம் சின்ன சின்ன இடங்கள் தான், பட் கதையை நான் எங்கேயும் கெடுக்கலை, மேக்கிங் நல்லா பண்ணியிருக்கேன், சிஜி ஷார்ட்ஸ் சின்ன சின்ன இடங்கள் மட்டும் கொஞ்சம் குறை இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவங்க அதே சாட்டிஸ்ஃபைடு, தயாரிப்பாளர் நான் சொல்கிறேன் எனக்கு போதும்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லி நான் அவங்க வார்த்தையை கட்டுப்பட்டு நான் அவுட் எடுத்து கொடுத்துருக்கேன். நன்றி.